வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எப்பா இதாவது பரவாயில்லப்பா, எப்படியோ எங்கள் மனசில் பாலை வாத்திங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ரொமோட் வந்திருக்கு. ஏன்னா ப்ரொமோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது ப்ரொமோ பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆனால் கமருதினை போட்டு போலன்னு புழக்கிறாப்புல. ஏங்க உள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த கமருதி தான் உங்களுக்கு கிடச்சாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கமருதின்னு நேற்று வந்து ரொம்ப டூ மச்சாக பிஹேவ் பண்ணியிருந்தாப்புல. இங்கே என்னென்னா மிஸ்டர் கமு என்னாச்சு ஒரே பிரச்சனையாகவே இருந்துச்சு நேற்று அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து டப்புன்னு ஜகா வாங்கிக்கிறார். இல்லை சார் நான் தான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், இதை நேற்று சொல்லியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அவருக்கு. அது அவருக்கு புரிய மாட்டுது. இத்தனைக்கும் பக்கத்துலேருந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாலும் அவருக்கு தெரியல கமருதீனுக்கு. அப்போது ரூல்ஸை ஒரு வாட்டி படிங்க அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கலாய்க்கிறார். எனக்கு எப்படி விளையாடணும் நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது, ரூல்ஸை முதல்ல ஒரு தடவை படிங்க அப்படின்றாப்புல. அப்போ அவர் படிக்கிற குத்தப்படும் நபருக்கு தெரியாமல் தான் அந்த படத்தை குத்த வேண்டும் அப்படின்னு. நான் வேணால் உங்களுக்காக ரூல்ஸை வேணால் மாற்றி கொடுக்குவா, உங்கள் மனசு நோகாதபடி எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்துருவா, உங்கள் மனசு நோகாதபடி உங்களை குத்தட்டும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டுமா. பாத்ரூம் போகும்போது என்ன சொல்கிறீங்க, பாத்ரூம் போகிற குத்திக்கங்கன்றீங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, கொஞ்சம் மூளை இல்லையா அப்படின்லாம் பேசுகிறீங்க. அதில் போட்டிருக்கிறத படி அந்த ரூல்ஸ் படி அவங்க பண்ணது சரியாக தப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டு பொலன்னு புழக்கிறார் நம்ம விஜய் சேதுபதி. நான் நேற்றே சொன்னது தான். ஏன்னா கமருதீனோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டூ மச்சாக போகுது. ஃபஸ்ட்டு விஷயம், அவரால் வந்து அவரோட எரர்ஸை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த எரர்ஸை எப்போ அவர் மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான், நம்ம பண்ணுற தவறை முதல்ல வந்து எப்போ அக்செப்ட் பண்ணிட்டு சாரின்னு அப்படி சொல்கிறோமோ அப்போ தான் வந்துட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இல்லாமல் இந்த 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 கமருதீன் மாதிரி தான் போகிற இடத்துல அசிங்கப்படணும் என்ன தான் திறமை இருந்தாலும். இப்போ அந்த ஏதோ ஒரு சீரியல் நடித்தாரா, அதில் நிறைய பிரபலங்கள் நிறைய பேருக்கு வந்து இவரை பிடிக்குமா, சரிங்களா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவர் பண்ணும்போது எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்கா இல்லையா. ஸோ கேரக்டரில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அதை வந்துட்டு முதல் மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம். அவங்க சொல்லி சுட்டி காட்டி அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறது தான் தவறான விஷயம். அதை இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதனால தான் வந்துட்டு அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. போன வாரமும் வாங்கினாரு, இந்த வாரமும் வாங்குறாரு. வாங்க வேண்டியவங்களாம் சைலண்ட்டாக இருக்காங்க, எஃப்ஜே இன்னும் ஒரு சில பேர். இவர் ஏன் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் கம்மி பண்ணிட்டா வாங்காமல் இருக்கலாமா இல்லையா. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை கம்மி பண்ணியிருந்தால் கேப்டன்ஷிப் டாஸ்கில் அவரை வந்து குத்தாமல் கூட இருந்திருப்பாங்க ஒரு சில பேர். இவர் பண்ணுற விஷயங்களால் அங்கே கோவம் வருது. இப்போ காலையில் வந்துட்டு நேற்று வந்து அந்த லோ பர்ஃபார்மரில் ரம்யாவை இவர் தாக்குனார், உடனே அவங்க வந்து இவரை தாக்குனாங்க. முடிஞ்சு போச்சு. தாக்குனதும் அவங்க இவங்களை குத்துறது தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு இவர் ரியாக்ஷன் கொடுக்குற பார்த்தீங்களா, அதில் தான் பெரிய தப்பு. அதை இவர் வந்து மாற்றிக்கிட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கோவம் வந்துடுது. அதுக்கு வேறு ஒரு கதையை வேறு சொன்னார் நேற்று, எனக்கு வந்துட்டு வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களால் நான் டிஃபென்ஸ் மோடுக்கு போயிட்டேன், நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாரு. அதே நேரத்தில் அவர் லவ் பண்ண பொண்ணை வந்துட்டு அங்கேயே சொல்லி அந்த ஒரு நெக்கில் ஒரு வேலையும் காமிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த பிக் பாஸ் ஷோவை பார்த்துட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு நெக்கில் ஒரு ஸ்டைல் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. பட் அதை புரிஞ்சிக்க மாட்டாரு. சார் நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், கமருதீன் இந்த கேரக்டரை மாற்றினா அவர் டாப் 5ல் இருப்பார் அப்படின்னா எந்த கேரக்டரை மாற்றணும், மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.